ஓம் சாந்தி. என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கான பட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பட்டியில் இன்று 34வது நாள். இன்றைய முரளியின் தேதி 23/4/1993. முரளியின் தலைப்பு நிச்சய புத்தி பவ அமர் பவ. பாபா மீது நமக்கு நம்பிக்கை புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், அமரர்களாக இருக்கணும். எப்போதுமே பாபாவுடைய குழந்தையாக நாம் இருக்க வேண்டும். வெள்ளி விழாவில் வந்திருந்த பழைய சகோதர சகோதரிகளுடைய சிநேகம் நிறைந்த அழைப்பின் பெயரில் அன்பான பாப்தாதா குழந்தைகளுடைய கூட்டத்தில் எழுந்தருளே அப்படியே இனிமையான திருஷ்டி கொடுத்தவாறே கூறினார். என்று பாப்தாதா அனைத்து மிக சிநேகி ஆதியிலிருந்து யக்யத்தின் ஸ்தாபனையில் சகயோகி அநேக விதமாக வந்துள்ள விதவிதமான பிரச்சனைகளின் பேப்பரில் நிச்சய புத்தி வெற்றியாளராகி கடக்கக்கூடிய ஆதி சிநேகி சகயோகி ஆடாத அசையாத ஆத்மாக்களுடன் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளார். நிச்சயத்தின் பாடத்தில் தேர்ச்சி அடைந்து செல்லக்கூடிய குழந்தைகளிடம் வந்துள்ளார். இந்த நிச்சயம் இந்த பழைய வாழ்க்கையாகட்டும், அடுத்த ஜென்மமாகட்டும், சதா வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே இருக்கும். நிச்சயத்தினுடைய அமர் பவ என்பதனுடைய வரதானம் சதா கூடவே இருக்கட்டும். விசேஷமாக இன்று யாரெல்லாம் நீண்ட காலத்தின் அனுபவி வயதான ஆத்மாக்களோ அவர்களுடைய நினைவு மற்றும் சிநேகத்தினுடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டு தந்தை வந்துள்ளார். நிச்சயமான வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் யக்யம், அதாவது பாண்டவர்களுடைய கோட்டையில் யாரெல்லாம் ஆதார ஆத்மாக்களோ அவர்கள் அனைவரும் முன்னால் அமர்ந்துள்ளனர். மற்றும் மறுபக்கம் நீங்கள் அனுபவி ஆதி ஆத்மாக்கள் இந்த பாண்டவர்களுடைய கோட்டையினுடைய மதில் சுவரில் முதல் செங்கற்கள் நீங்கள்தான். அஸ்திவாரமும் முன்னால் உள்ளது மற்றும் ஆதி செங்கல் எவருடைய ஆதாரத்தினால் இந்த கோட்டை உறுதியாகி உலகத்தினுடைய குடை நிழலாகி உள்ளதோ அவர்களும் முன்னால் உள்ளனர். எனவே ஜி ஹாஜர் ஹாம் ஐயா வந்துவிட்டேன் என்று கூறி குழந்தைகளின் அன்பை தந்தை உங்களுக்கு காட்டியது போல சதா பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்களுடைய ஸ்ரீமத் மற்றும் வழிகாட்டுதலை ஜி ஹாஜர் என்றவாறே சொல்ல வேண்டும். எப்போதும் வீணான மன வழி மேலும் பிறர் வழியை கலக்கக்கூடாது. ஸ்ரீமத் படி பறந்து கொண்டே செல்லுங்கள். புரிந்ததா? நல்லது. இந்த முறை சுமார் அரை மணி நேரம் மட்டுமே பாப்தாதா இருந்தார். அன்பான அவ்யக்த பாப்தாதா கை அசைத்தவாறே அனைத்து குழந்தைகளுக்கும் பிரியாவிடை அளித்தார். அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.